ஹை காய்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கரிமலை முருகர் டெம்பிள் தாங்க. பாருங்க, ஸ்டார் வடிவிலான கரிமலை முருகருடைய கோபுர தோற்றத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்லால் கட்டப்பட்டது. இது ரொம்ப அழகாகவே இருக்கு. இது வேலூரில் பக்கத்தில் இருக்கு கரிமலை. காய்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது கரிமலை முருகர் டெம்பிள். இந்த கோயில் ஸ்டார் வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம தொடர்ந்து உள்ளே போய் பார்க்கலாம். இது புதுசாக கட்டின கோயிலுங்க. நம்ம மூலஸ்தானம் தாங்க பார்க்குறோம். இல்லை பாருங்க, இந்த கோயில் ஸ்டார் வடிவில் அமைஞ்சிருக்கு. அறுபடை முருகரும் இங்கே இருக்கிறாரு. முருகருக்கு அரோகரா, வேல் முருகருக்கு அரோகரா, கரிமலை முருகருக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. அறுபடையில் முருகர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி எங்கேயும் காட்சி அளிக்கிறாரு. இது நட்சத்திர வடிவிலான ஒரு கோயில். இந்த கோயிலில் மொத்தமும் கருங்கல்லால் கட்டியிருக்கிறாங்க. முருகருக்கான அனைத்து விசேஷங்களும் இங்கே ரொம்ப விமர்சையாக நடக்குது. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். புது கோயில், ரொம்ப கூட்டம் குறைவாக தான் இருக்குது. அநேகமாக நாளைக்கு கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஆடிப்பூரம். இன்னொரு முருகர். காய்ஸ், ஸ்டார் வடிவிலான கோயிலோட உட்புறத்தை தான் நம்ம பார்க்குறோம். நிறைய தூண்கள்லாம் இருக்குது. நிறைய தூண்கள்லாம் வச்சு ரொம்ப பிரமாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த வேலை இன்னும் நடந்துட்டுருக்கிறத காட்டுது. நம்ம விநாயகரும் இருக்காருங்க. ஓம் கணபதியே நமோ நமக. அடுத்த முருகரை பார்க்குறோம். இந்த கோயிலில் ஃபோனெல்லாம் அலோடு தாங்க. இப்போது இன்னும் போக போக அலோவ் பண்ணாமல் போவாங்க. இங்கே பாருங்கள், க்யூட்டாக அழகாக ஒரு கோபுரம், சாரி தேர், அழகான தேர், அழகான தேர்.
படை வீடு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சுற்றி பாருங்க, நல்ல வேலைப்பாடோடு கட்டியிருக்கிறாங்க. இவர் 6 படையோடைய இன்னொரு வீடான திருத்தணி முருகர். பார்க்குறது இன்னொரு முருகர் தர்ஷன், பழமுதிர்ச்சோலை. இவர் தாங்க கரிமலை சண்முகர், கரிமலை சண்முகர் தர்ஷன். திருப்பரங்குன்றம் முருகருங்க இவர். இன்னொரு படை வீடுங்க இது.